அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுரேஷ். நான் பாண்டிச்சேரி. அதிகமாக எப்போதுமே நான் வீடியோ எந்த விஷயத்துக்காக போட மாட்டேன். ரொம்ப ரேர். அதிகமாக வீடியோ போட்டதே இல்லை. ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த வீடியோ நான் போட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா மனசு கேட்கலை. நம்மளும் பேசணுன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. சமீபத்தில் கடந்த ஒரு வார காலமாக தம்பி கேபிஒய் பாலா இவரை பற்றிய ஒரு தவறான தகவலை சில யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களும் மூளைக்கு அறிவில்லாத மாதிரி நடந்துக்கிற சில நபர்களால் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நீங்கள் பாருங்கள், ஏன்னா தம்பியை பற்றி எனக்கு தெரியும். அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கேபிஒய் விஜய் டிவிக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு தம்பி பாலா அவர்களுடைய குறுகிய காலம் ரொம்ப பழக்கம். அது ஒரு சில நேரத்தில் ரொம்ப நீண்ட நேரம் அவர் கூட நான் பேசுகிற வாய்ப்பு, பழகிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தது. அதனால் அந்த வயசில் இருக்கிற அனுபவமே அவர் எப்படி பேசுவார், எல்லார்கிட்டையும் எவ்வளோ அன்பாக இருப்பாருன்றது எனக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கேபிஒய் போய் தம்பி ஒரு நல்ல பேர் எடுத்து மக்கள் எல்லாருக்கும் உதவுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஃபோன் பண்ணி தம்பிக்கு வாழ்த்து சொன்னேன். அவரும் ரொம்ப அன்பாக பேசுவார். ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். என்னென்னா இந்த உலகத்தில் எவ்வளோதான் கோடி கோடியாக இருந்தாலும் எல்லாருமே இல்லை, நிறைய நபர்கள் மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் அதிக பேருக்கு வர்றதில்லை. தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, நம்ம வாழ்ந்தால் போதும், குடும்பம் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நிறைய பேர் இருக்கிறது. ஏதோ நம்ம சம்பாதிக்கிறதுல மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல இதுபோல் பாலா இதுபோல் தம்பிகள் நம்ம ஊருக்கு, புதுவை மட்டும் இல்லை தமிழகத்துக்கும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். மீதி யாருங்க செய்வா? இதை யார் செய்வா சொல்லுங்கள்? தான் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அது 90,000 எடுத்துன்னு போய் மக்களுக்கு செய்யணும். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? எனக்கே இருந்தாலும் வருமா? ஆனால் ஓரளவுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வரும். ஆனால் அந்த மனசுலாம் அது ஆத்ம திருப்தியோடு பண்ணுறது அது ஒரு வரங்க. மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு அந்த மனசு வர்றது அது ஒரு வரம், கடவுள் கொடுத்த ஒரு வரம். அந்த எண்ணெல்லாம் தம்பியை நான் வீடியோலாம் பார்த்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், வாழ்த்து சொல்லியிருக்கேன். நான் சில டைமில் வாங்க போங்கன்னு சொல்ல பார்த்து தம்பி சொன்ன வார்த்தை, ஆனால் என்ன போய் வாங்க போங்க சொல்கிறீங்க? அந்த எதுக்காகனா அந்த எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த அன்பு, அந்த பணிவு இருக்குது பாருங்கள். இதுக்காக நான் இவர் இப்படி பேசிட்டாருன்றதுக்காக நான் அந்த இதுக்காக சொல்லலை. ஏன்னா நம்ம எவ்வளோ பார்த்தோம். அந்த கொரோனா டைம்லும் சரி, சமீபத்தில் வெள்ளம் தமிழ்நாட்டில் வந்தது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவரால் முடிஞ்சது, அந்த மழையில் காற்றுலேயும் வெள்ளத்துலேயும் இறங்கி போய் தன்னால் முடிஞ்ச உதவி. எவ்வளோ ஆம்புலன்ஸு மக்களுக்காக, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கலாம் வண்டியே இல்லை அவங்களுக்கெல்லாம் எப்படி, அதனாலே அவர் பொறுத்துக்க முடியாது. அவரோட காசை செலவு பண்ணி ₹1 யாருக்கிட்டேயும் வாங்கலை. இது வரைக்கும் ட்ரஸ்ட்டு வச்சதில்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சில சர்க்கிள் எனக்கு இருக்குது, விசாரிச்சதில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத வாரி ஒரு கர்ணம் போல் வாழற ஒரு மனுஷங்க பாலா. இப்போ தாங்க ஒரு படம் வந்தது, காந்தி கண்ணாடி. அந்த படத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு எவ்வளோ வாழ்த்துகள், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து
எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத தன்னுடைய உண்மையான திறமையை வச்சுக்கின்னு விஜய் டிவியில் போய் அவருடைய உண்மையான திறமையை வெளிப்படுத்தி இன்றைக்கி அவரால் முடிஞ்ச உதவிகளை எவ்வளோ பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஆட்டோ வாங்கி கொடுக்கறது யாராலங்க முடியும்? எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். அதுவும் இந்த வயசில் இந்த பக்குவம் அந்த மனப்பான்மைலாம் யாருக்கு வரும் சொல்லுங்கள்? இது என்ன ஆச்சுன்னா, இந்த சமீபத்தில் இந்த ஒரு வார காலமாக இவரோட வளர்ச்சி பிடிக்கல. உண்மை அதுதான். சில பேர் வந்து வீடியோ போடுறானுங்க, ரொம்ப கோபம் அதிகமாக வருது. இவருக்கு பணம் எங்கேருந்து வருது? இவர் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து இவர் மறைமுகமாக வேலை செய்கிறாரு, இவருக்கு பெரிய மறைமுகமான ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பணம் எங்கேருந்து வருது? அது வந்து இது வந்து கேவலமான ஒரு எண்ணங்க. இது உங்களால் செய்ய முடியலையா, ஒதுங்கிடுங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. அதை வந்து இது எதுக்காகனா ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவரோட வளர்ச்சி பிடிக்காது. என்ன இது ஒரு ஒரு மனிதாபிமான செயலாக இது உங்களுக்கு? சொல்லுங்கள். எனக்குன்னே இதை மக்களுக்காக கொடுக்கணும். இந்த வயசில் இந்த பக்கம் யாருக்குங்க வரும்? யாருக்கு வரும்? இந்த வளர்ச்சி பிடிக்காமல் அவருடைய உண்மையான அவருக்கு மக்களுக்கு பெறுகிற ஆதரவு பிடிக்காம யாரோ ஒரு தூண்டுதலில் இந்த மாதிரியான ஒரு கேவலமான வீடியோவை போடுறீங்க. அவருக்கு எங்கேருந்து பணம் வருது? இந்த ஆம்புலன்ஸில் வந்து அவர் வண்டி வந்து மாற்றி கொடுத்துட்டாரு, அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே சரியில்லை, நம்பரே சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக போடுறீங்க. அதுக்கு அவர் போட்டிருக்க வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. உண்மையிலே சொல்கிறேன், மக்களோட ஆதரவு அவருக்கு அதிகமாகிடுச்சு. இது போராமையிலும் பொச்சரிப்பிலும் எங்கே அவர், அதாவது என்னென்னா, ஒருத்தவங்க வளர்கிறாங்கன்னா நல்லா பீக்கில் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம நெகட்டிவாக பேசினா தான் நம்ம வளர முடியுன்ற ஒரு கீழ்த்தரமான செயலை வந்து சில பேர் வீடியோவாக போட்டு அவருடைய பேருக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்கணுன்ற ஒரு இதில் போடுறீங்க. ரொம்ப ஒரு தப்பான விஷயம். உண்மையிலே உங்களால் முடியலனா கூட, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனா கூட உபத்திரம் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். இந்த சின்ன வயசில் அவருக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தில் இரவும் பகலும் போய் அந்த மைக்கை பிடிச்சி பேசி தொண்டை தண்ணி வற்றி போய் அவர் பேசினாதாங்க அவர் காசு. அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து மக்களுக்கு கொடுத்து யாருங்க செய்வா? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்ணம் போலங்க. இந்த 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 வயசில் ஒரு கர்ணம் போல் வாழ்ந்து இருக்கிற தம்பிங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்றேன். உங்களால் முடியலைன்னா, உங்களால் முடியுதா, ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. முடியலையா ஒதுங்கிடுங்க, யாரை பற்றி தப்பாக பேசாதீங்க. இது போல் நல்லது பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல பார்த்து அடுத்தது அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு, என்னடா இது நம்ம நல்லது பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறேன். ஆனால் தம்பி அதை பற்றி கவலைப்படலை, பாலா வந்து அதை பற்றி கவலைப்படலை. நானும் தம்பி பாலாவுக்கு சொல்கிறேன், நீ கவலைப்படாத. உங்களுடைய செயல் வந்து உண்மையிலேயே மக்களோட ஆதரவு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, இது போல் சில்லறைங்க ஏதோ தப்பாக போடுறாங்க, 2 வீடியோ 3 வீடியோ போடுறாங்கடா, நீங்கள் எந்த இதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் பின்னாடி பாண்டிச்சேரி மக்களாகி நாங்கள் இருக்கோம், எங்களுடைய ஆதரவு எப்பயும் இருக்கும். உண்மையிலே படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். அந்த டைம்லும் எனக்கும் கொஞ்சம் ஃபீவர், இல்லைன்னா தேட்டரில் வந்து ரொம்ப களை கட்டிட்டு இருக்கலாம், சரி. ஆனால் அந்த அன்பு மனசுக்குள்ளே எப்போவுமே தம்பி மேலே எப்போவுமே அந்த அன்பு இருக்கும். அதே போல் உங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் தொடரணும். இதுபோல் நல்லதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் இருக்கிறோம், எப்போவுமே இருப்போம். நிச்சயமாக இதுபோல் மனுஷனுங்களை வந்து கொஞ்சம் அவங்க செய்கிறத பாராட்டுங்க. தம்பி போடுற வீடியோ கூட சில பேர் கேட்டாங்க, எதுக்கு இவர் வீடியோ போடுறாரு, ஏன் அப்படியே செய்யலாம்ல. ஆனால் அந்த வீடியோவை பார்த்து அவரே சொல்லியிருக்காரு, அந்த வீடியோவை பார்த்து, அவர் போடுற வீடியோவை பார்த்து எத்தனை காலேஜில் எத்தனை பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுத்தாங்க. ஒரு குழந்தை எத்தனை கோடி செலவு பண்ணால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். அவர் போட்ட அந்த ஒரு வீடியோ, அந்த ஒரு மதிப்பு, அவர் பேச்சுக்கு இருக்கிற மதிப்பு, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, பாலாகிட்ட பணம் போனால் அது கண்டிப்பாக போன இடத்துல போய் அந்த மக்களுக்கு சேரும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பேர் நம்பிக்கையோடு அவருக்கு பணம் கொடுத்தாங்க.
அது மூலயமா அந்த ஒரு குழந்தைய அத்தனை கோடி கொடுத்து காப்பாற்றினா, இதெல்லாம் யாரால் முடியும்? என்னால் முடியுமா? இல்லை குறை சொல்கிற உங்களால் முடியுமா? குறை சொல்கிறோம், குறை சொல்லின்னு தான் இருக்கணும். தயவு செஞ்சு இது போல் கீர்த்தனமான வீடியோ இதெல்லாம் போடாதீங்க. தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. நல்லது பண்ணுறவங்கள வாழ்த்துங்க, மனதார வாழ்த்துங்க. அவங்க இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. தம்பி பாலா அவர்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும், மேலே மேலே வரணும், மேலே மேலே நல்லா வளரணும், நல்ல பெரிய ஹீரோவான அவங்கள பார்க்கணும். நான் விசில் அடிக்கணும். அந்த காலங்கள்லாம் நிச்சயம் வரும். என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பாலா அவர்களுக்கு. இன்னும் நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். இன்னும் பெரிய உச்சத்தில் நீங்கள் வரணும். நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம் உங்களாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஏன்னா தம்பி கூட நான் பழகின நாட்கள் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான அவரோட பேச்சு, அந்த மரியாதை, லவ் யூன்னு வரும் பாருங்க. அதாங்க அன்பு தான் மட்டும். அதான் படத்துலையும் சொல்லியிருக்கேன், அன்பு தான், எல்லாமே அன்பு தான். உண்மையிலே லவ் யூ பாலா. நோய் நொடி இல்லாமல் அந்த கடவுள் உங்களை எப்பயும் வச்சுருக்கணும். உங்களுக்கு எப்போதும் மக்கள் ஆதரவும் எங்களுடைய ஆதரவு எப்போவும், இந்த பாண்டிச்சேரி மக்கள் எப்போவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எந்த நேரத்துலையும் இதுபோல் சில்லறை போடுற வீடியோலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம். உங்கள் வளர்ச்சிக்கு எப்போவும் நாங்கள் துணையாக இருப்போம். நீங்களும் இந்த மக்களுக்கு மென்மேலும் பல சேவைகளை செய்து நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.